இன்னைக்கு பால் மக்குருனி பண்ணுங்கம்மா, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. நீங்கள் ஃப்ரெண்டுக்கு கொண்டு வந்துச்சுமா. பால் மக்குருனி டேஸ்டியான தேன் பாஸ்தா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நீங்கள் நல்லா வேக வச்சிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஊற்றி வேக வைக்கிறோம். பால் ஊற்றி இதை பண்ண போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் ஆயில் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் உப்பு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்கும்போது இந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை நீங்கள் மூடி போட்டு வேக வச்சுருங்க. சூப்பராக குக் ஆயிரும். தண்ணி இல்லாமல் நல்லா குக் ஆயிருச்சு. குக் ஆனதுக்கப்புறம் நாம் 1/2 டம்ளர் அளவு பால் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் ஏலக்காய் நல்லா நுணுக்கி போட்டு இது நல்லா அந்த பால் வத்துற அளவுக்கு நல்லா ஆனதுக்கப்புறமா தேன் ஊற்றிருக்கேன். 4 ஸ்பூன் அளவு. தேன் இல்லாதவங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். தேன் ஊற்றும் போது அந்த பாஸ்தாவோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் தேங்காயை ஒரு கைப்பிடி அளவு துருவி இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான தேன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாஸ்தாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஹோட்டலில் பண்ணாமல் நீங்களே வீட்டில் செஞ்சு அசத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, bye.